ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமாருக்கும் சுடருக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை நினச்சி நம்ம சரவணன் ரொம்பவே வருத்தப்பட்டு ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த செந்திலுக்கு ரொம்பவே வருத்தமாக போய் சரவணன் கிட்ட, அண்ணா உனக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சரவணனும் அப்படியே அழுதுகிட்டே, செந்தில் என்னை காப்பாற்று செந்தில், என்னை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போ செந்தில் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட உடனே செந்திலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதே மாதிரி சரவணன் கேட்ட மாதிரி ஒரு பக்கம் நம்ம சரவணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க செந்தில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு சுடரோட கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதாவது யாரோ தங்கமையில் இருந்துட்டு, இங்கே பாரு சுடரு, உன்னோட வாழ்க்கை போனால் திரும்ப வரவே வராது சுடரு, இந்த கல்யாணம் வேண்டாம் சுடரு, வேண்டாம், அக்கா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, அம்மாவும் அப்பாவும் எனக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த வீட்டில் இருக்கிறப்போ எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது. அதே மாதிரி யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் வாழ தான் போகிறேன். நாங்கள் கஷ்டப்படுறேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்போ இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம சுடர் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தங்கமயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கமயிலும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனார் இல்லையா சரவணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே நம்ம சரவணனை போய் படுக்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு வெளியே வந்து உட்காரவும், வெளியே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஏறுது. அங்க பழனி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பழனி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், ஏன் மாமா நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, இந்த கல்யாணம் நடக்க கூடாது மாமா, ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்ம பழனி கிட்ட சொல்லவும், பழனியும் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு, இங்க பாருடா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் ஓடி வராரு. ஓடி வந்த உடனே என்னடா ஆச்சு சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மச்சான், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இங்க பிரச்சனை படிக்கிட்டு இருக்காங்க. வந்த சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரவணனை முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்கன்னு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரவணனை உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. போன உடனே இங்க பாரு சரவணா, உனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நீ என்னென்ன பண்ணன்றதெல்லாம் செந்தில் என்கிட்ட சொல்லிட்டான். உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் வெளியே ஓப்பனா எங்ககிட்ட பேசு, கண்டிப்பா உன் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணனை தூங்கியும் வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம சுடருக்கும் அதாவது குமாருக்கோ கல்யாணம் ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பொண்ணை மணமேடைக்கு வர வச்சிடறாங்க, மாப்பிள்ளையும் வர வச்சிடறாங்க. இந்த பக்கம் சரவணனால ஏற்றுக்கவே முடியல. நம்ம தங்கமயில் இருந்துட்டு அப்போதான் வெளியே வராங்க. வெளியே வந்ததை பார்த்து நம்ம சரவணனும் தங்கமயில் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, உன் தங்கச்சிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கும் இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் தான் இல்லை. நான் என்ன பண்ணட்டும், நான் சொல்கிறத இங்கே இருக்கிற யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன தாங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாரு, உனக்கு நீயும் பிளான் போட்டு தானே இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒரு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க, யாருக்கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும், இங்க பாருங்க, என்னோட அப்பாவும் அம்மாவும் என் தங்கச்சியை வற்புறுத்தி தான் பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியா பிளாக்மெயில் பண்ணி தான், உன் தங்கச்சியை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னா நீ போலீஸ் கிட்ட போய் என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை எங்க அப்பா அம்மா பண்ணி வைக்கிறாங்க, அந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தங்கமயிலும் யோசிக்கிறாங்க, தான் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, எப்படியாவது என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துங்க சார், நீங்க தான் என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கதறி அழுகவும், இங்க பாருங்கம்மா, உங்களோட வருத்தமோ ஆதங்கமோ எனக்கு புரியுதுமா, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன், நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமையில இருந்துட்டு போலீஸையும் கூட்டிக்கிட்டு இப்போ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போன உடனேயே ஐயர் இருந்துட்டு மந்திர சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் அந்த தாலிக்கு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் அச்சதை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம குமார் கைக்கு தாலியும் போயிடுது. தாலி போன உடனே கெட்டிமேளம் அப்படின்னு ஐயர் சொல்லவும், இந்த பக்கம் நம்ம போலீஸ் இருந்துட்டு எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
அதாவது யாரு நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. என்னோட அப்பாவும் அம்மாவும் வற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு என் தங்கச்சிய ஒத்துக்க வச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே என் தங்கச்சிக்கு துளி கூட விருப்பம் இல்லாம தான் மணமேடையில உக்காந்துக்கிட்டு இருக்கா. அவ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சொல்லவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சத்திவேலு, முத்துவேலு, அப்பத்தா, வடிவு, மாரி, குமாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அடியே தங்கமயிலு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருடி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. முதல்ல நீ பேசுறத நிறுத்திட்டு போலீஸ் அனுப்பி வைடி. இங்க பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கையை தான் நீங்க நாசமாக்கிட்டீங்க. இப்போ சுடரோட வாழ்க்கையும் அதே நிலைமைக்கு ஆளாக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவேசத்துல பேசிக்கிட்டு இருக்கவும், போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா கண்டிப்பா இங்க பெரிய பிரச்சனையாகும். மாப்பிள்ளையோட வீட்டில் இருக்கிற எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜெயிலில் உட்கார மாதிரி இருக்கும். பரவாயில்லனா இந்த கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும், இதை கேட்டு நம்ம அது முத்துவேலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. முத்துவேல் இருந்துட்டு சத்துவேல் கிட்ட போயிட்டு, என்ன சத்து இதெல்லாம்? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு வேண்டான்னு. நீ கேட்டியா? இப்போ பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் போய் நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சத்தி இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, என்னம்மா உங்கள் பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஐயா, என் பொண்ணு ஏதோ புத்தி கட்டத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் பேசுகிறேன் ஐயா. என்னத்தை பேசுகிறீங்க? நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா இல்லையா? இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தால் மட்டும் சரின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் வேறு இடத்துல பொண்ணு பார்த்துக்குறோன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் எல்லாத்துக்கும் சரின்னு மண்டி ஆடிட்டு, இப்போ தாலி கட்டுற நேரத்தில் வந்து உன் பொண்ணு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எங்கள் மரியாதை மானம் என்ன ஆகிறது? உங்கள் குடும்பம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்னோட குடும்பத்தை அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசுவோம். இங்கே பாருங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் என் பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறேன். இங்கே பாருடி, என்ன நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லடி. இங்கே பாருங்கம்மா, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்போது சுடரோட வாழ்க்கையும் நாசமாக்க நினச்சா அதை விட்டுருவேனா? என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா, சுடரோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற தான் செய்வேன். சுடருக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்திக்கு பயங்கர கோவம் வந்து, ஏய் அப்படின்னு சொல்லி அப்படியே மண்டபத்திலே கத்துறாங்க. வந்த சொந்தக்காரங்கள்லாம் ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாரு, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். குமாரே, இந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வராரு. வந்த உடனே, இங்கே பாருங்க, இவன் கேடு கட்டவன், நல்லவனே கிடையாது. இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு இவனுக்கு வரப்போகிற பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க கூடாது. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சரவணன் ஒரு பக்கமும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சத்திவேலு, முத்துவேலு, அப்பத்தா, எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, வேண்டாம் மாமா, வாங்க மாமா, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில், இங்கே பாரு முத்து, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்கிற போல இருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே நடக்கிறதே என்னால் பார்க்க முடியல முத்து அப்படின்னு சொல்லவும், அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, இந்த கல்யாணத்தில் பொண்ணுக்கே விருப்பம் இல்லைன்னா எப்படிம்மா இந்த கல்யாணத்தை பண்ணுறது? சத்தி பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முறையில்லாத ஒரு இடத்துல பொண்ணு பார்த்ததே தப்பு. இப்போ அந்த பொண்ணை வற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே வச்சிருக்காங்க. அதுவும் அவங்க அப்பா அம்மா பணத்துக்காக ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அந்த பொண்ணு பாவம் இல்லையா? அந்த பொண்ணு இந்த வீட்டில் வந்து சந்தோஷமா வாழணுமா, வாழக்கூடாதா? எதுக்காக அவங்க அப்பா அம்மா இப்படி எல்லாம் பண்ணி பொண்ணை இப்படி கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லவும், வடிவு இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு தானங்க இருக்கேன். ஏதோ மற்றவங்களுக்காக சிரிக்கிறதும் செய்கிறதுமா தான் இருந்துச்சு. எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு. நம்ம அப்போவே நல்லா தெளிவாக கேட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு அப்படின்னு நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேல் கிட்ட சொல்லுவோம். ஆமாம் வடிவு, நீ சொல்கிறது கரெக்டு தான். பத்திரிக்கை அடிக்கும் போது கூட நீ எங்ககிட்ட சொன்ன
இதெல்லாம் வேண்டான்னு இந்த கல்யாணம் நிறுத்திடலாம் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் உன்னோட பேச்சை கேட்காம சத்தி கூட இருந்து இருந்து அந்த குமாரும் மாரியும் இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது, என்ன பண்ணி இந்த இதை தீர்க்கறதுனே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் நிற்கவும், என்ன சத்தி இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிற, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு இப்போ கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவ, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அசிங்க தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கண்ணே, நீங்க தானே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், ப்ளீஸுங்கண்ணே, என்னோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பவும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து இப்படியெல்லாம் ஆகணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. உங்க கையில தானே இருக்கு, எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கண்ணே, உங்க காலில் கூட விழுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு. பாண்டியன் கிட்ட போயிட்டு நம்ம அரசியை பொண்ணு கேட்போம் அப்படின்னு பாண்டியன் கிட்ட போறாங்க. போன உடனே இங்க பாரு பாண்டியா, நான் இதை கேட்குறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. நான் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை உன்கிட்ட கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணை தான் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கேட்குறேன். நான் முழு கேரண்டி உனக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உன் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து ராஜியோட சந்தோஷமாக தான் நான் பார்த்துப்பேன். நீ கவலைப்படாமல் அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, இனிமேல் குமார் எந்த தப்பும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்துட்டு, என்னென்ன நீங்களே இப்படி ஒரு வார்த்தையை அவங்க கிட்ட கேட்குறீங்க, இங்கே பாருங்கண்ணே, அந்த குமார் பையனை அரசி கல்யாணம் பண்ணிக்குமா, அரசி ரொம்ப ரொம்ப பாவம், ஒருத்தனை நம்பி ஏமாந்து நிற்கிது, அந்த ஏமாற்றமே இப்போ வரைக்குமே அரசி முகத்திலேருந்து போக கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது எந்த விதத்தில் நியாயம், அது நியாயமே கிடையாது, இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி நம்ம குமார் அது பழனி சொல்லவும், பழனி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சத்துவேல இருந்துட்டு, இங்கே பாரு பழனி, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அண்ணன் இந்த விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அரசிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அரசி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அந்த பொறுக்கி எப்படிப்பா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், கண்டிப்பாக அந்த பொறுக்கி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருமா, கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் போய் நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்ப, நீ கவலைப்படாதம்மா, நீ கவலைப்படாமல் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான் தான், நான் இல்லைனாலாம் சொல்லலை, அதுக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்க முடியுமா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உன்னோட வாழ்க்கை அங்கே போயிட்டதுக்கு அப்புறம் நல்ல உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துடலாமா, நீ கவலைப்படாமல் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு, என்ன மாமா நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, நீ உங்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, எப்படி மாமா அப்படி ஒரு பொறுக்கிக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இங்கே பாருங்கம்மா, அந்த பொறுக்கி கண்டிப்பாக தெரிந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதனாலனா முத்துவேலால தான் நம்ம அரசியோட அப்பாவால் தான், அரசியோட அப்பா நம்ம ராஜியோட அப்பா தான், ராஜியோட அப்பா மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அரசியை ராஜி மாதிரியே பார்த்துப்பாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இப்போது இது எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன். அதனால் இது எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன கோமதி, நீ என்ன கோமதி சொல்கிற, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு விஷயத்த என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலைங்க, எப்படிங்க அந்த பொறுக்கிக்கு போய் அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட உடனேயே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கிட்ட நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா மாமா, நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்து நீங்க இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா, என்னாச்சு மாமா உங்களுக்கு, இங்க பாருங்க மாமா, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது மாமா அப்படின்னு ராஜ் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா, எனக்கு எப்போ என்ன பண்ணுன்றது எல்லாமே எனக்கு தெரியும், நீ கவலைப்படாதம்மா, நீ கவலைப்படாமல் இரு, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக மாற்றுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல்
பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே அழுதுகிட்டே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குமார் கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, அவள் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா, சும்மா அவள் பேசுறதெல்லாம் நம்பிக்கிட்டே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தோட நம்ம அது யாரு நம்ம கோமதி கிட்ட இருந்துட்டு சொல்லவும், கோமதியும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும், இங்கே பாருங்க, இந்த கல்யாணத்தால் 2 குடும்பமும் ஒன்று சேருத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பொண்ணை நம்ம குடும்பம் ஒன்று சேரணுன்றதுக்காக அவளோட வாழ்க்கையை அழிக்க முடியாதுல்ல, அவளோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அது தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், இந்த செயினும் இந்த டைமண்ட் மோதிரமும் நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கோமதி ரெடி ஆனதுமே மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய பிளானும் எல்லாருமே நினச்சபடி ரெடி ஆகிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, மாமா எப்படியோ அரசியை பேசி பேசி சமாதானப்படுத்தியிருக்காரு, மாமா இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அரசியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காத்த, அரசி இருந்துட்டு தன்னோட அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போதேன்னு நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆக்ரோஷமாகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் ரொம்ப குழப்பத்தோட நம்ம ராஜுக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கக்கா, இங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே பாருங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் என்னால் துளி கூட நம்பவே முடியல, உங்களால் நம்ப முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதில் என்ன இருக்குது, இது எல்லாமே நமக்கு புரிஞ்ச வார்த்தையாக தானே இருக்குது, இந்த மாதிரிலாம் எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி யோசிக்காமல் நடக்கிறத மட்டும் பாரு, இங்கே பாருங்கத்த, எனக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லைக்கா, அதனால இந்த மாதிரிலாம் பேசாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, இங்கே நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தாவே எனக்கு அப்படியே தலையே சுற்றுற மாதிரி இருக்குது, ராஜ் யார் நம்ம செந்தில் இப்படியெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா, அவர் எப்படியெல்லாம் இருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு பயங்கர கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம பாண்டியன் வருத்தப்படுறத பார்த்து நம்ம கோமதியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தா, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஏதோ பொண்ணு கேட்டிங்க அப்படின்றதுக்காக ஒரு 300 கிலோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், 300 கிலோ பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நம்ம அப்பத்தா ரொம்பவே சந்தோஷமாக அதாவது கோமதி வந்து சொன்னதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சம்மதம், இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு கோமதி, இந்த விஷயம் தான் நடக்குமான்னு எத்தனை வருஷமாக ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த விஷயமே நடக்க போகுது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இங்கே பாரு கோமதி, அரசு இந்த வீட்டுக்கு வந்தா அவ வருத்தப்படுவா இல்லை கஷ்டப்படுவானெல்லாம் நீ நினைக்காத, கண்டிப்பா அவ இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா ராணி போல தான் இருப்பா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, சத்திவேலும் முத்துவேலும் அவங்கள 2 பேரும் நான் பார்த்துக்கிறேன், அவங்கள 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பா அவன் குமார் பையன் எந்த ஒரு தப்புமே பண்ணாதபடி, அப்படியே தப்பு பண்ணாலையும் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும், நீ கவலையப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரொம்பவே உறைஞ்சு போயிருக்காங்க. இல்லைம்மா, நீ சொன்னதெல்லாம் எனக்கு காதில் விழுந்துச்சு, ஆனால் இப்படி மிஷின் போல் வேலை பார்க்குறத நினச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, என்ன மச்சி, இப்போ என்ன உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போலையே, இங்கே பாருங்க பார்த்தா, இந்த சந்தோஷத்துக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கணும், நீங்கள்
அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ட்ரீட்டு தானம்மா, கண்டிப்பாக நம்ம ட்ரீட் எல்லாம் வச்சிடலாம், நீ கவலையப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது இது யாரு நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, என்னால் தான்ப்பா குமாருக்கும் அரசிக்கும் இப்போ கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் மட்டும் அரசிக்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை கேட்காம நான் அப்படியே பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அது சரியாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அது இது வடிவு இருந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, ஏங்க கோமதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போலங்க, வெளியே வந்த உடனே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே வராங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்கிற, நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லவும், சரிம்மா எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, என்னென்ன இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோட முகத்தையும் இனிமேல் உங்களால் பார்க்க முடியாது, யாரோட முகத்தையும் பார்க்க முடியாமல் தானே நீங்கள் இது யாரு நம்ம கதிர்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்பி வச்சுருந்தீங்க, இனிமேல் எதுக்கடா இவ இப்படி பேசிக்கிட்டே இருக்கான்னு நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு நான் பண்ணுவேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். எதுக்காகன்னு அது கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், அரசிக்கு இப்படி சீக்கிரமாக ஒரு ஏற்பாடு பண்ணுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அது யார் நம்ம தங்கமயில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நான் பண்ண தப்பால் தான் இங்கே இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு, நான் மட்டும் உங்ககிட்ட நான் உண்மையாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது, எல்லாமே என்னால் தானே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருமா, ஏதோ நடக்கணும்னு இருந்துருச்சு, எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கும் தெம்பு இல்லை, எனக்கு மனசும் கிடையாது, அதனால என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து நம்ம அது யாரு நம்ம முத்துவேல் இருந்துட்டு யாரு முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாரு பாண்டியா, நீ இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்து பண்ண சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போது என்னோட வீட்டு மருமகள் எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா, வீட்டில் இருந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி பரபரன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம குமார் கிட்ட போய் நம்ம வடிவு இருந்துட்டு, என்ன குமார், இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் ஆக போகுது, அதுவும் உனக்கு பிடிச்ச பொண்ணோட, இப்போ உனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் அது பாண்டியன் இருந்துட்டு நம்ம குமார் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, இங்கே பாருங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அண்ணி, இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு குமார், நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ ஒரு சில தப்பு பண்ணதுனால உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இனிமேல் அந்த தப்பை நீ பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அரசிக்கிட்ட போயிட்டு, என்ன அரசி ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. நம்ம சக்திவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கீங்களா, என் பொண்ணு மட்டும் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே பயங்கர கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு, இங்கே பாருங்கள்,
என் பொண்ணுக்கும் குமார் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா கண்டிப்பாக இங்கே நடக்கிற பிரச்சனையை வேற, கோர்ட்டில் என்ன பிரச்சனை வந்தாலையும் அதை நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவமாக நம்ம அதாவது யார் நம்ம பாண்டியன் சொல்லவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அரசு இருந்துட்டு, என்னப்பா இந்த காலத்துலேயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் அந்த காலத்தில் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க, இப்போவும் அப்படியே கஷ்டப்படுத்தணுமா, வேண்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி சொன்னதை கேட்டு, இங்கே பாருப்பா அரசி, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும், நீயும் அந்த குமார் பொறுக்கியும் நாயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சின்னதாக மாற்றம் உனக்குள்ளேயோ இல்லை எந்த விஷயத்துலையாவது டவுட்டு தெரிஞ்சா நீ அப்போவே அவங்க கூட சேரதை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க.